ஈஸியான குடமிளகாய் பொரியல் செய்வது எப்படி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஈஸியான குடமிளகாய் 2 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகாய் இப்போது நறுக்கி வச்சாச்சு. அழகாக பொடி பொடியாக நறுக்கி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம், வரமிளகாய், ஒரு 3 பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. சரி, இப்போ எப்படி குடமிளகாய் பொரியல் செய்யலான்ட்டு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தூள், லைட்டாக மிளகாத்தூள், லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம குடமிளகாய் எடுத்து நல்லா போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டு நல்லா வணங்கணும், நல்லா வணக்கி விடணும். இந்த கேப்சிகம் பொரியல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது விட்டமின்ஸ் சத்தெல்லாம் இருக்குது. ரெண்டாவது உடம்பு குண்டாக இருக்கிறவங்களுக்கு உடம்பு இளைக்கிறதுக்கு இந்த கேப்சிகம் பொரியல் அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சீக்கிரம் வெந்துடும். 10 நிமிஷத்துலேயே இந்த கேப்சிகம் வெந்துடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? சீக்கிரமாக வெந்துருச்சு பாருங்கள். நல்லா சீக்கிரமாக வெந்துருச்சு பாருங்கள். பார்த்தீங்களா? சீக்கிரமாக வெந்துடும். 10 நிமிஷத்தில் வெந்துடும் அந்த காய். அதனால் அடிக்கடி சேர்த்துக்குங்க. கேப்சிகமில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு தெரிவிங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.